சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி. திருவாசகத்தில் திருவெண்பாங்கிற பகுதி பார்த்துட்டு இருக்கிறோம். திருவெண்பா என்பது ஒரு செய்யுள் வகை தான். அதை வைத்து நாம் இந்த தலைப்புக்குள்ளே போக முடியாதுங்கிறதுனால பிற்காலத்தில் அணைந்தோர் தன்மை அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த சிவபுராணங்கிற தலைப்பு அந்த சிவபுராணத்தில் இருக்கிற கருத்தை வெளியே காட்டுது. ஆனால் திருவெண்பாங்கிறது அதுக்குள்ள கருத்தை என்ன செய்யலை, வெளியே காட்டலை. புரியுதா? அந்த வித்தியாசம் புரியுதா புரியலையா? சிவபுராணங்கிற தலைப்பு எதை காட்டுது? அந்த சிவபுராணத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறது தலைப்பே சொல்லுது. இங்கே அப்படி இல்லை, யாப்பு வகை தான் சொல்லியிருக்கிறார். ஏன்னா வெண்பா இந்த திருவாசகத்தில் ரொம்ப குறைவு, அளவாக தான் வெண்பா இருக்குது. அதனால் அதை சிறப்பாக வெண்பான்னு போட்டிருக்கிறாங்க. பின்னால் வந்தவங்க இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை பேசிக்காக வச்சு என்ன தலைப்பு போட்டிருக்காங்க, அணைந்தோர் தன்மை. அது நம்ம உரை கேட்டால் தான் இதில் அணைந்தோர் தன்மை இருக்குங்கிறது தெரியும். இல்லைன்னா வெண்பா முறையில் என்ன செய்யுது, பாடிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எத்தனாவது மந்திரம் பார்க்கணும்? 9வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. மும்மூர்த்திகளும் 33 தேவர்களும் 33 கோடி தேவர்களும் 33 தேவர்கள் தான் போட்டிருக்காங்க. கோடின்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கிடுவாங்க. தேவர்களும் காண முடியாதவன் இறைவன். குதிரையில் இந்த நில உலகத்திற்கு இறைவன் வந்தார். திருவடிகளை காட்டினார். அந்த திருவடிகளை கண்டபோதே, அந்த திருவடிகளை கண்டாலே அந்த திருவடிகளை கண்டாலே உடம்புக்குள் பேரின்ப வளர்ச்சி ஏற்படும். உடம்பில் அல்லது உயிரில் எல்லாம் ஒன்று தான். உடம்பில் பேரின்ப வளர்ச்சி ஏற்படும். மூவர் தேவர்கள் யாரெல்லாம்னா, ருத்திரர்கள் 11 பேர், ஆதித்தர்கள் 12 பேர், அஸ்வினி தேவர்கள் 2 பேர், வசுக்கள் 8 பேர். எவ்வளவு வந்திருக்குது? 11 33 சரியா போச்சா? அவ்வளோதான். அந்த கோடிங்கிறதுக்கு எல்லைன்னு அர்த்தம். கோடிங்கிறதுக்கு நம்ம நம்பரில் கோடி பொருள் எடுக்கக்கூடாது. நம்பரில் கோடி எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாது. அதாவது வாரியார் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். ஒரு வீடு ஒரு தெருவில் கடைசியில் இந்த கோடியில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. கோடினா எல்லைன்னு இருக்கு. எல்லைன்னு. ஆமாம், 34 தேவர் சொல்ல முடியாது. இந்த பதிகத்தோடு நாம் குயில் பத்து இணைச்சு படிக்கணும். அதில் ஒரு 4-5 இடங்கள் உண்டு. நம்ம பல முறை பார்த்துக்கிறோம். வான்பளித்தி மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் 4வது மந்திரம். குயில் பத்து அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் மாதிரியே இருக்கும். இது மாதிரியே இருக்கும். வான்பளித்தி மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் ஊன்பளித்து உள்ளம் புகுந்து என் உள்ளம் உணர்வது வாய ஒருத்தர். இதே மாதிரி இருக்கும். அந்த மந்திரம் மாதிரியே இருக்கும். அது இன்னும் 2-3 மந்திரம் உண்டு. அதை எடுத்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் கிளியர் ஆகும். 5வது மந்திரம் எடுக்கணும். அந்தரத்தே நின்று இழிந்து
அடியவர் ஆசை அறுப்பான். அந்த வரிக்காக எடுக்கணும். அதுலேயே அந்த மந்திரத்தில் ஒரு சிறப்பு பாருங்க, கடைசி வரி பாருங்க. முந்து நடுவும் முடிவும் ஆகிய மூவரறியா சிந்துர சேவடி யானை. சேவடி ஞாபகம் வச்சுடுங்க. அதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் இந்த மந்திரத்துக்குள்ளே என்ட்ரி போட்டு உள்ளே போக முடியும். அதே குயில் பத்தில் 9வது மந்திரம், பாரிடை பாதங்கள் காட்டி. பாதம் ஞாபகம் வச்சுடுங்க. அடுத்த வரி, காசம் அறுத்து என ஆண்ட. இந்த மந்திரம் முழுதும் அதுதான் பேசுது. பாரிடை பாதங்கள் காட்டி பாசம் அறுத்து என ஆண்ட. அதிலேயே 10, அந்தணனாகி வந்து இங்கே அழகிய சேவடிகள். அந்த திருவடியை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். அதை வச்சுட்டு இதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு சந்தேகமும் வராது. எத்தனை மந்திரம் அதில் எடுத்தோம்? இப்போ இந்த மந்திர பொருளை படித்து பாருங்க, அது மாதிரியே இருக்கும். மும்மூர்த்திகளும் 33 தேவர்களும் காண முடியாத சிவபெருமான் குதிரை ஏறி நில உலகத்தை இறங்கி வந்து காட்டியருடைய நீண்ட திருவடிகளை வணங்கவே உடம்பில் பேரின்ப உணர்ச்சி வரும். சரிதானா? அதோடு இணைச்சி பார்க்கணும். இப்போ நம்ம விளக்கம் எழுதினா சரியாக இருக்கும். தேவர்களால் காண முடியாதவன் இறைவன். தேவர்கள் போகத்திற்கு உரியவர்கள். பதங்களை விரும்புபவர்கள், பதவிகளை விரும்புபவர்கள். தங்களை சிவனுக்கு சமமாக நினைப்பவர்கள். தேவர்களும் அவங்கள அப்படிதான் நினைப்பாங்க. எந்த தேவர்? தேவர்களும் சிவனாக நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் திருமாலை தேவர் தானே? நீங்கள் தேவர்கள்னா நீங்கள் வேற இறங்கி கூட போக வேண்டியதில்லை. திருமாலும் எதில் தான் வருவார்? தேவரில் தான் வருவார். பிரம்மனும் யாரில் ஒருத்தர் தான். சிவனை தவிர எல்லாருமே யாரு தான்? தேவர் தான். அப்புறம் அங்கே தலைவன் அவ்வளோ மோசமாக இருந்த பிறகு எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் இந்திரன் அப்படி தான் இருப்பாங்க, எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. தலைவன் அப்படி இருந்தார். அந்த இந்திரன் சிவனை முனிவர்களை அவமதித்த வரலாறுலாம் வருது நமக்கு. எதில்? திருவிளையாடல் புராணத்தில் துர்வாச முனிவருடைய சாபத்துக்கு உள்ளாகிறார் இந்திரன். அந்த வரலாறுலாம் திருவிளையாடல் புராணத்தில் இருக்குது. அப்போ திருமாலுக்கு என்ன நிலை இருக்குதோ அதுதான் யார்ட்டையும் இருக்கும். கீழே வர்ற தேவர்களுக்கு அது இருக்கும். ஆமாம். அப்படி இல்லைன்னா அவங்க தேவர்களாக இருக்க வேண்டியது இல்லையே. அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட வேண்டியது தானே, வீடு பேருக்கு போயிட வேண்டியது தானே. அதனால் அவர்களால் காண முடியாதவர்கள் என்று மாணிக்கவாசகர் அருளினார். அந்த இறைவன் உயிர்கள் மேல் கொண்ட கருணையினால மாணிக்கவாசகருக்காக குதிரையில் வந்ததை எல்லாருக்காகவும் வந்ததா சொல்றார். அதைத்தான் மாணிக்கவாசகரே அருபரத்தொருவன். அந்த வரிதான் இந்த மந்திரத்துக்கு விளக்கம். அருபரத்தொருவன் அவனியில் குருபரனாகி இறங்கி வந்தனாலே குருதான், குருபரனாகி. குருதான். தென்தில்லை மண்டினுள் ஆடி போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி. அந்த இடம் கரெக்டாக இதில் மேட்ச் ஆகும். மதுரையில் தான் அந்த கதை நடக்குது. ஆடக மதுரை அரசே போற்றி குருமணி போற்றி. இந்த இடம் கரெக்டாக அவருக்கு மேட்ச் ஆகும். இறைவன் திருவடிகளை வணங்கினேன் என்று சொல்லுகிறார். திருவடிகளை காட்டினாதான் வணங்க முடியும்.
எனவே திருவடிகளை காட்டினார் என்பதை குருவாக வந்தார், எல்லா பொருளும் குருவாக வந்தார் என்றும், குருவாக அருளினார் என்றும், குருவாக உபகாரம் செய்தார், அது எல்லாத்தையும் நீட்டணும். திருவடிங்கிறதுக்கு அப்படி நீட்டணும். குருவாக வந்தார், குருவாக அருளினார், குருவாக உபகாரம் செய்தார். அதனால் எனக்கு பேரின்பம் வந்ததுங்கிறார். அந்த பேரின்ப உணர்ச்சி மாணிக்க வாசகருக்கு ஜீவன் முக்தர் நிலையை கொடுத்தது. ஜீவன் முக்தர் நிலையை கொடுத்தது. குதிரை வாங்க போகும்போது அவர் அமைச்சர் தானே, என்ன சொல்றீங்க? குதிரையில் இறைவன் வரும்போது அவர் யாராகிறார்? ஜீவன் முக்தர் ஆகிறார். இவர் குதிரையில் ஏறும்போது அமைச்சர், இறைவன் குதிரையில் ஏறும்போது இவர் ஜீவன் முக்தர் ஆகிறார். அடுத்த மந்திரத்தினுடைய பொருள் எழுதலாம். திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய அருளாளனாகிய இறைவன் அமுதமாய் என் உள்ளத்தில் வந்து இருந்தான். என்னை ஆட்கொண்டார். மனமே, அவன் திருவடிகள் இரண்டையும் இடைவிடாது நினை. உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கேள். உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவன் தருவான். திருப்பெருந்துறை என்பது குரு பீடம். குரு பீடம்னா மாணிக்க வாசகர் குருவுக்குரிய இடமாக பார்க்கிறது. எப்படி ஞானசம்பந்தருக்கு சீகாழியோ, எப்படி சுந்தரருக்கு திருவாரூரோ, எப்படி அப்பருக்கு திருவதி வீரட்டானமோ, அது மாதிரி குருபீடம்னா அப்படி பொருள் எடுத்துக்கிடலாம். இந்த மந்திரத்தில் இருந்தண்டைங்கிறார். அந்த இருந்துனாலே குரு தான். கல்லாலின் குடை அமர்ந்து, இருந்துனாலே சைவத்தில் குரு தான். திருவாசகத்தில் 12, 13 பதிகங்களில் 3 முறை தட்சிணாமூர்த்தியை பற்றி குறிப்பு இருக்குது. அதில் இருந்துங்கிற குறிப்பு இருக்கு. இருந்தன்னை ஆண்டான், அமுத வடிவமாக என் உள்ளத்திலே வந்தான். அது பேரின்ப வடிவம்னு அர்த்தம். அமுத வடிவம்னா பேரின்ப வடிவம்னு அர்த்தம். இறைவன் பேரின்பமாக வந்தான்னு சொன்னதுனால அது எல்லா சாதனங்களும் முடிந்த நிலை. சரியை கிரியை யோகம் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை அடைந்த நிலை. அது யாருக்கு கிடைத்தது? மாணிக்க வாசகர். அதைத்தான் அவர் அமுதமாயினார். இந்த மந்திரத்தை முடிக்கும் போது பாருங்க, மருந்துருவாய் என் மனத்தேன்னு தான் சொன்னார். நம் மனத்தேன்னு சொல்லலை, என் மனத்தேன்னு தான் சொன்னார். அது மாதிரி நெஞ்சமேன்னு சொல்லி யார் நெஞ்சத்துக்கிட்ட தான் பேசுறாரு? அவருடைய நெஞ்சத்துக்கிட்ட தான் பேசுறாரு. எனவே அது சாதனங்கள் முடிந்த நிலை, ஜீவன் முக்தரின் நிலை. என்னை அடிமை கொண்டு அருளினான்.
ஜீவன் முக்தர்கள் கவனம் முழுவதும் துரியாதீதத்தில் இருக்கும். ஆனால் இருப்பு துரியத்தில் தான் இருக்கும். இருப்பு துரியத்தில் தான் இருக்கும். துரியத்தில் இல்லைன்னா அவங்க பாட முடியாது. துரியாதீதத்துக்கு போயிட்டா நிச்ச முடியாது, பாட முடியாது. துரியத்தில் இருந்து கொண்டு துரியாதீதத்தை விளக்குவாங்க. விளக்க முடியாது, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு விளக்குவாங்க. இருப்பு துரிய நிலை, ஆமாம், துரியாதீதத்தை பேசுவாங்க. அதனால தான் இந்த பதிகங்களில் திருவடிங்கிற வார்த்தை அதிகமாக வர்றதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. இருப்பு துரியம்ங்கிறதுனால என்ன நினைவு அதிகமாக இருக்கும்? அருள் நினைவு அதிகமாக இருக்கும். சொல்லப்போனால் சிவ தரிசனமும் சிவ யோகமும் நடக்கிற அளவுக்கு சிவபோகம் நடக்காது. சிவபோகம் நடந்ததுன்னா அவங்க நம்மகிட்ட நினைச்ச முடியாது, பேச முடியாது. அதான் விஷயம், அவங்களுக்கு இருக்கிற சிக்கல். அதனால் அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அதை அதிகமாக பேசுவாங்க. அருள் கூட இருக்கிறதுனால எதையே பேசிகிட்டே இருப்பாங்க, அருளையே பேசுவாங்க. அதனால தான் திருவடி அருள். அந்த திருவடியை இடைவிடாது நினைனார். அந்த இடைவிடாது நினை என்று சொன்னார். அதுதான் நெட்டை. இடைவிடாது நினைப்பது தான் நெட்டை. மறவாதே நினைக்கின்றேன் சுந்தரர். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நிஷ்டைன்னா அந்த நிலைக்கு போயிட்டு சிவனை தவிர எல்லாவற்றையும் மறத்தலுக்கு பேர் தான் நிஷ்டை. அதனால அந்த நிலையில நீ இரு. மனசுக்கிட்ட சொல்றாரு, உனக்கு வேண்டியதெல்லாம் கேளுங்கிறார். மாணிக்க வாசகர் மனசுக்கு என்ன வேணும்? வீடு வேணும், அதை கேளுங்கிறார். அவங்க தான் இதை விரும்புறது இல்லையே. எதை? இந்த பிராரத்தத்தின் பொருட்டு இந்த உடம்போடு இருக்கிறத என்ன செய்யறது இல்லை, விரும்புவது இல்லை. பிராரத்தத்தை முடிகிறதுக்காக காத்திருப்பாங்க, விரும்புறது இல்லை. அதனால தான் செத்திலேன், என்னது செத்திலா பத்து, வாழா பத்து, செத்திலேன், கலகீரேன், முட்டிலேன், செழுங்கடல் புகுகிறேன், சாகிறதை பற்றியே தானே பேசுகிறாரு. என்ன காரணம்னா அவங்களுக்கு இது தேவையில்லாத ஒன்று. அவங்கள பொறுத்தளவில் இது ஆமாம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கவனுக்கு பெட்டி கடை இதுக்கு உண்டா இல்லையா? அவங்களுக்கு இந்த உடம்பு சுமை. அதனால தான் அவர் சாமிக்கிட்ட நீ கேட்டுக்கங்கிறார். அவர் கேட்டுக்கங்கிறதுக்கு என்ன பொருள்? வீடு பெற்று தான் கேட்பாங்க. கேட்டால் என்ன தான் கேட்பாங்க? வீடு பெற்று தான் கேட்பாங்க. வீடு பெற்று கேட்பாங்க. அதை நீ கேட்டுக்க. அவன் எல்லாம் தருவான் அப்படின்னா, அவன் எல்லாம் தருவான். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வேற அவங்க கேட்டாலுமே யாருக்காக கேட்க மாட்டாங்க, அவங்களுக்காக கேட்க மாட்டாங்க. இப்போ திருவேலிமலையில் ஞானசம்பந்தர் காசு கேட்டது அவருக்காக கிடையாது. என்ன செய்யறதுன்னு இறைவன்கிட்ட கேட்க, இறைவன் பொற்காசு கொடுக்க, வாசி தீரவேன்னு அவருக்காக பாடினார். காசில் குறை இருக்குன்னா காசே வேண்டான்னு சொல்கிறான்ட்டு போயிருக்கலாம். அவர் காசில் குறை இருக்கு, அவ்வளோதானடா. திருவெளிமலையில் விட்டு வெளியே போனால் நல்லா செழிப்பாருக்கு போயிட்டே இருப்பார், அவர் வச்சுட்டு போகிறார், அவர் காசுன்னு சொல்லியிருக்கலாமா? இறைவன் சொன்னால் அந்த காசை என்னப்படுத்துகிறாரு, திரும்ப நல்ல காசாக வாங்குறாரு. ஏன்னா இறைவன் சொன்னதை வாக்கை காப்பாற்றணும், அந்த ஊர் மக்களுக்கு உணவு கொடுக்கணும். அது யாருடைய நன்மை இல்லை, இறைவனை காசு கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுக்குறாரு. இந்த கோடை யாரை பாதிக்காது, உங்களை பாதிக்காது, மற்றவங்களுக்காக தான் தரேன்னு சொல்லி தான் கொடுக்குறாரு. அப்படி ஒவ்வொன்றா பாருங்கள். அதே மாதிரி சுந்தரர் அந்த நெல்லையெல்லாம் கொண்டு வாங்கன்னு கேட்குறது அவருக்காக கேட்குறாரு. அப்படி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ பாண்டிய மன்னனுடைய வெப்புனிங்கிறதுக்கு தான் திருநீர் பற்றியும் பாடுறாரு. ஞானசம்பந்தர் பதிய முடிவில் என்ன சொல்கிறாரு, அதை சொல்லலையா? சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே, நம்மளை நல்லவங்களாக்குறது தான் பாடுறாரு. உண்டா இல்லையா? என்ன சொல்லியிருக்கணும்? இந்த பதியத்தை பாடிங்கன்னா உங்களுக்கு வெப்பு நோய் வராதுன்னு சொல்லியிருக்கணும். அந்த உடல் சார்ந்த ஒரு நோய்க்காக அந்த பதியத்தை நான் பாடலைப்பா, நீ நல்லவனாகணும். பாண்டியன் கெட்டவனாக போயிட்டான், என்ன நெறியை விட்டுட்டான், நன்னெறியை விட்டுட்டான். நல்லவர் என்பதன் பொருள் நன்னெறி ஆகிய ஞான நெறிக்கு வரலாம். அது எல்லாத்துலேயுமே நீங்கள் அந்த பதிக பலன்களில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க பாடினதுக்கும் பதிக பலனுக்கும் என்ன இருக்காது, சம்மந்தமே இருக்காது. காரணம் அதுதான். இப்போ நீங்கள் மந்திரம் படித்தீங்கன்னா அழகாக இருக்கும். இருந்தென்னை ஆண்டான்
இணையடியே சிந்தித்து இருந்து இறந்துகொள் நெஞ்சே எல்லாம். இறைவனுடைய திருவடியையே நினச்சி சாமிகிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்க. தருங்கான், அவன் தருவான். நல்ல அழகான மந்திரம். தருங்கான் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் மருந்துனா அமுதம் மருந்துருவாய் என் மனத்தேவன். அமுத வடிவமாய் என்னுடைய மனசுக்குள்ளே வந்துட்டான். இதுதான் அந்த அணைந்தோர் தன்மைக்கான இலக்கணம், பரிபூரணமான இலக்கணம். அடுத்த மந்திரம் 100% அந்த அணைந்தோருக்கான இலக்கணத்தை பேசும். அது அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம்.